So, Vanakkam, Namaskar, and good afternoon to all of you present over here. ஆரம்பத்தில் ஒரு 2-3 லைன் நான் இங்கிலீஷில் பேசினாலும் பின்னாடி we will switch over to Tamil. See, we have compiled the complete details in short span of time. Though this is not a line of business. நிறைய பேர் இதையே தொழிலா பண்ணிட்டு காலேஜில் அட்மிஷன் அதில் இருக்காங்க. நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்ம மாணவ சமுதாயம் நம்ம கம்யூனிட்டியில் வர்றவங்க பெனிஃபிட் ஆகணுன்றதுக்காக இதை நம்ம கம்பைல் பண்ணியிருக்கிறோம். இதில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. We think this will meet your requirement in a broader sense. ஒன்று. ரெண்டாவது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கோர்சஸ் கொடுத்துருக்கோம். எதுக்கு இவ்வளவுன்னு கேட்கலாம். பட் ஏன்னா நம்ம பேண்ட் ஷர்ட் எடுக்கிறதுக்கு ஒரு கடைக்கு போனாலும் நிறைய சாய்ஸஸ் நம்ம பார்க்கணும். அதனால நிறைய சாய்ஸஸை கொடுத்துருக்குறோம். அது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் ஒரு கடந்த 2 வருஷமா இருந்ததை தொகுத்து கொடுத்துருக்கோம். There may be some degree of variation due to this pandemic situation. With this introduction, I will just start once you complete your presentation, I will just switch over to my presentation. என்னோட presentation PPT-ல இருக்கும். இங்க இருக்கு. Can I start my PPT? Right. Share now. Yes. This one? Yes. Is it visible to all of you? Am I audible to all of you? எல்லாருக்கும் கேக்குதா? Yes. Yes. Yes, sir. Yes, sir. இல்ல உங்களுக்கு நான் கேக்குறது உங்க 2-3 பேர் கேக்குதான்னு இருக்கேன். நான் மியூட் பண்ணிருக்கேன். Right. So let me start with the first screen. Due to paucity of time, I need to run quickly. Opportunities in computer science and allied engineering, allied health sciences, and skill development to promote entrepreneurship and to compete for jobs. இன்னைக்கு ஜாபை பார்த்தோம்னா, முன்னாடி நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல ஜஸ்ட் ஒரு வேலைக்கு போற மாதிரி தான் ஜாப் இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்பர் 1 வேலைக்கு போற மாதிரி ஒரு ஜாப், நம்பர் 2 முதலாளி ஆகிற மாதிரி ஒரு ஜாப் இன்னைக்கு எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி 2 விதமான ஜாப்ஸ் இன்னைக்கு இருக்கு. அதனால ஸ்கில் டெவலப்மெண்ட் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல். ஜஸ்ட் படிச்சோம் மார்க் வாங்கணும்ன்றது இல்லாத நம்ம என்ன மாதிரியான ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்க போறோம், நம்மளோட டார்கெட் என்ன, நம்மளோட எபிலிட்டி என்ன, நம்மளோட டார்கெட் என்ன, 2 மேட்ச் ஆச்சுன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். So the title is Opportunities in Computer Science Engineering, Health Sciences, Allied Health Sciences, and Skill Development to Promote Entrepreneurship and to compete in job markets. இது ரெண்டும் நான் மதுரையில் ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸு கம்பல் பண்ணி கேட்டதால தினமலருக்கு மதுரையிலையும் அது மதுரை நியூஸ் பேப்பர்லேயே வந்தது. வேலைவாய்ப்புக்கு உத்தரவாதம் தரும் கம்ப்யூட்டர் படிப்புகள் அப்படின்ற டைட்டில். அதுக்கப்புறம் அந்த மாதிரி தினகரனுக்கு கம்ப்யூட்டர் படிப்புல 14 துறைகளில் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் பேசியிருந்தேன். அதெல்லாம் அங்கங்க உள்ள டெய்லிஸ்ல கோயம்புத்தூர்ல வந்தது, பாண்டிச்சேரியில வந்தது. அதுல இருந்து சில சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். So I'm just moving on to the slide. My entire discussion is going to be divided into 6 phases. Number 1, introduction, different types of courses, how do you choose your college or university, Indian industries, job opportunities, and industry expectations. And in this 21st century, knowledge is a power, right? Economic transformation largely depend on knowledge base, but the trends are changing. மாற்றம் தான் எப்போதும் மாறாதா இருக்கு, எப்போதும் மாறிக்கிட்டே இருக்கு. சினாரியோ மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சினாரியோ இன்னைக்கு இல்லை, 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த சினாரியோ இன்னைக்கு இல்லை. So therefore this economic transformation we need to take into picture and we need to go ahead with skill development and knowledge base enhancement. Indian economy may also be transferred to knowledge economy through higher education and value added research oriented in the current pandemic situation. நம்ம படிக்கிற எதையும் நல்லா தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டார்கெட்டோட ரிசர்ச் நாலேஜோட படிச்சோம்னா நிச்சயமா வேலை வாய்ப்புக்கு போறதோ அல்லது வேலை கிரியேட் பண்றதோ ப்ராப்ளமா இருக்காதுன்னு நம்புறோம். நாலேஜ் economy mainly improves usage of high technology including information and communication technology. இப்போ இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிளாஸஸ்
எங்க நேபாளில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் நான் கிளாஸ் இங்கே வீட்டில இருந்தே SSM நகர்ல இருந்தே எடுக்கிறேன். ஸோ தட் இஸ் அ சினாரியோ இன் இந்தியன் ICT. Okay, information communication technology. Education in India, job-oriented education is seen as a stepping stone to a highly rewarding career for self-dependence, job computing, and entrepreneurship. Education structure in India operates at all conceivable levels from preschools to post-doctoral. அதாவது என்ன சொல்ல வரோம்னா, முன்னாடி ஜாப் ஓரியன்ட் ஒன்லி ஜாபுக்கு போற மாதிரி இருந்த எஜுகேஷன் சிஸ்டம் இன்னைக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகி செல்ஃப் டிபெண்டன்ஸ், நானா கூட ஒரு வேலையை ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண முடியும், நானா ஒரு 2 பேருக்கு வேலை கொடுக்க முடியும், ஃபுல்லாவே நம்ம கவர்மெண்ட் ஜாப்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய காலம் போயிட்டே இருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் இன்னைக்கு இல்லை. PSUs எல்லாம் பிரைவேட்டைஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். And what are the resources we have? As per the World Bank report, our country has more than 7.4 lakh formal schools and 36 lakh teachers are working on full-time basis. More than 250 universities offering UG and PG courses. More than 6,000 colleges affiliated to these universities. Apart from the above channels, there are many open universities, distance education program offered by 60 plus universities. சொல்லுங்க. இந்த ஸ்கிரீன் கொஞ்சம் நீங்க ஃபுல் ஸ்கிரீன் வைங்களேன். ஃபுல் ஸ்கிரீன் வச்சிரும். வச்சிரும். ஓ ஷூர் ஷூர். ஃபுல் ஸ்கிரீன். எஸ். இஸ் இட் கிளியர்? எஸ். ஓகே. அதுக்கு முன்னாடி பழைய செய்து உங்களுக்கு ஒரு தடவை ஓட்டி காட்டிடுறேன். The agenda is going to be divided into 6 divisions. Introduction, different type of courses, how do you choose college, university, Indian industries, job opportunities and industry expectations. So present education system, technology oriented, எப்படி இருக்குன்னா preschool, primary school, secondary school, higher secondary school. இதுல secondary schoolல 10th முடிச்ச உடனே இந்த flow chart பாத்தீங்கன்னா approximate flow chart is given over here. இதை பாத்தீங்கன்னா ஒருத்தங்க ITI போறது அப்படின்னா ITI 1 or 2 years ITI ப்ரோக்ராம் இருக்கு. என்ன ப்ரோக்ராம் இருக்குன்னு உள்ள சொல்லியிருக்கோம். பாலிடெக்னிக் கோர்சஸ் 3 years இருக்கு. அது தவிர engineering/medicine UG ப்ரோக்ராம், யூனிவர்சிட்டி PG ப்ரோக்ராம், engineering and medicine plus and other arts and science courses, then university doctoral program. ஸோ இதுதான் டிவிஷன்ஸ். அதாவது 2 டிவிஷன் வருது. ஒன்று 10th ஸ்டாண்டர்ட்ல வருது ITI டிப்ளமா கோர்சஸ், பாலிடெக்னிக் டிப்ளமா அண்ட் அதர் ஸ்பெஷல் டிப்ளமா கோர்சஸ். இங்கே இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ், மெடிசன், அதுக்கு PG டாக்டரல் ப்ரோக்ராம்ஸ். கேரியர் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னா மெடிக்கல், ஃபார்மசி, ஹெல்த் கேர் சர்வீசஸ், engineering, computer application, tourism, hospitality and aviation segments, arts and sciences, law and literature, advertising, media and mass communication, bank, finance and commerce, management, physical education and sports, soft skills, fashion, textiles and technology designs. Employment particularly, I'm going to talk about mainly computer is going to be the access. Backbone computer வச்சு பேச போறேன். இப்போ என்ன ஜாபுக்கு போனாலும், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் போனாலும், ரயில்வேல ரிசர்வேஷன் போனாலும் எல்லாத்துக்கும் கம்ப்யூட்டர் நாலேஜ் தேவைப்படுது. அதனால கம்ப்யூட்டர் பேஸா வச்சு நம்ம அந்த ஜாப்ஸ் எல்லாம் என்னால் முடிஞ்ச அளவு டிஸ்கிரைப் பண்ண போறோம். எம்ப்ளாய்மெண்ட் இந்த இந்தியன் IT, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்பெடட் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி. என்ன எம்பெடட் சர்வீசஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். The global software industry is currently valued at, இது வந்து லீவ் மென்ட் CAA டேட்டா 15 மார்ச்ல எடுத்தது, valued at $511 billion US dollars. ஒரு பில்லியன்ங்கிறது ரஃபா ஒரு 8,000 crores வச்சுக்கலாம். India's IT stands at $177 billion with the exports amounting to $136 billion US dollars. அந்த இண்டஸ்ட்ரி எம்ப்ளாய் இது வந்து ITS and IT ரெண்டு சேர்ந்தது $136 billion US dollars. And the industry employs around 4.1 million people. 4.1 million people. அதாவது ரஃபா 41 லட்சம் பேர் இதுல வேலை பார்க்குறாங்க. IT and ITS ரெண்டு சேர்ந்தது. We export software to the following 10 countries: United States, Australia, India, UK, Canada, Philippines, Russia and Romania.
இப்போ முன்னாடி இந்தியா வந்து செகண்ட்ல இருந்தது. Now we are in third stage as of March. Today it could be somewhere fifth or sixth. We don't know now. This is a scenario. This we are exporting software to these countries. India's computer software services and IT enabled services has grown by only 3.8% to USD 111 billion during recent years. USA remains a top destination of India's export software and accounting for roughly 57% in India's total exports, as per CII news item. But this is as of 15th March. Today, there could be some variation, plus or minus even 5 to 10%. ஸோ இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்க போகிறவங்க இப்போ நிறைய ஸ்டடீஸ் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிறது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன் பிஇ அண்ட் டிப்ளமா. In BE and diploma both. The choices, today's trend are number one, business intelligence, business analytics, data science. இதெல்லாம் பேரண்ட்ஸுக்கு புரியலன்னா கூட நோட் பண்ணி வச்சுக்கலாம், பின்னாடி நெட்ல பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க ப்ரௌஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஓரளவு தெரிஞ்சிருக்கும். மஷின் லேர்னிங், டீப் லேர்னிங். இப்போ ஏற்கனவே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் சொல்லி பையங்களை சேர்ப்போம். பட் இப்போ என்னன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லேயே மஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லேயே பிசினஸ் சிஸ்டம்ஸ் அண்ட் இஆர்பிஸ் அப்படின்னு அதுலேயே வருது பிரான்ச்சஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங், இந்த மாதிரி இதெல்லாம் இன்னைக்கு ஜாப் மார்க்கெட்ல நல்லா போயிட்டு இருக்கு. சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங், பிசினஸ் சிஸ்டம் அண்ட் என்டர்பிரைஸ் வைட் ரிசோர்ஸ் சொல்யூஷன் இஆர்பி, சைபர் செக்யூரிட்டி அண்ட் வர்ச்சுவல் ரியாலிட்டி. பிஇ சைபர் செக்யூரிட்டினே கோர்ஸ் இருக்கு. BE under computer science and engineering, there is a course on cyber security. அதை எடுத்து படிக்கணும். இது எந்த கோர்ஸ் எங்க இருக்குன்றதையும் நம்ம சொல்ல போறோம் கொஞ்ச நேரம் கழிச்சு. சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், robotics and artificial intelligence, இதெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஏஐ roboticsங்கிறது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லயும் வரும். டிப்ளமா அண்ட் டிகிரி ரெண்டுக்குமே இந்த கோர்சஸ்லாம் இன்னைக்கு லீடிங்ல இருக்கு. அடுத்தது கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இது டிப்ளமா டிகிரி ரெண்டுக்குமே இது. 5G and related communication softwares. 5G is a fifth generation cellular mobile phone communication following the 4G, LTE, WiMAX, 3G and 2G GSM systems. 5G, a new communication network architectures promising more bandwidth with lower latency. Theoretically, 5G can be roughly 20 times faster than 4G. This is required for Digital India அப்படின்னு ஒரு பெரிய ஸ்கீம் கொண்டு வராங்க. அந்த டிஜிட்டல் இந்தியா ஸ்கீமுக்கு இந்த 5G கம்யூனிகேஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. மெயினாக கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்யூனிகேஷன் டிப்ளமா இன் கம்யூனிகேஷன், அதே மாதிரி டிகிரி இன் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இது எஜுகேஷனில் கூட நீ கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஜூம் மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். கேம்ஸு, டாடா எலக்ஸியில் கேம்ஸ் ப்ராடக்ட் பண்ணுறாங்க, அதுவும் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். கேபிஐடி டெக்னாலஜிஸ், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஆர் instrumentation engineering, which Madam Ishwari will be talking, Doneshwari will be talking later. This is another area for both engineering and diploma is petrochemical and infrastructure building. Inniki about 5 years back software export தான் ஜாஸ்தியா இருந்தது. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா petrochemical export, refined petrol. I'm not talking about oil import. We import oil and we refine it and we export them. Export இது ஆயில் எக்ஸ்போர்ட் மட்டும் இப்ப தடங்கள் இல்லாத இன்னும் போயிட்டு இருக்கு. இந்த இயர்ல நம்ம டேட்டா படி பார்த்தேன்னா அரௌண்ட் $30.5 பில்லியன் இந்த பெட்ரோகெமிக்கல் ரிஃபைனரிஸ் டெலிவரி பண்ணிருக்காங்க. ஸோ இன்னும் ரிஃபைனரிஸ் வரப்போகுது. நாகப்பட்டினத்துல கூட ஒரு ரிஃபைனரி இப்போ வரப்போகுது. இன்னொரு 5 ரிஃபைனரி இந்தியாவிலேயே வருது. இந்தியா எய்ம்ஸ் டு மோர் ஷேர் அண்ட் இன்க்ரீஸ் இன் petroleum refinery segment, which is a topmost segment in export earning for the past couple of years. 5+ more refineries will be installed, with one at Nagapattinam South and the other one at Rajahmundry and maybe one at Cochin. They are studying now, but one Nagapattinam is definite. Okay. Thanks to Tyagu, who worked earlier with CPCF. He has given me this info. Courses we recommend, if you target petrochemical engineering, you need to go for petrochemical engineering, environmental engineering, ocean engineering, industrial engineering,
preferably with an MBA from IIM, ABC and XLR. What is this? Plus 2 முடிச்ச உடனே பெட்ரோகெமிக்கல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் டிப்ளமா இல்ல டிகிரி பெட்ரோகெமிக்கல்லையோ என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங்லயோ ஓஷன் இன்ஜினியரிங்லயோ பண்ணணும். டிகிரி படிக்கிறவங்க MBA படிச்சா இன்னும் added advantage. This is about petrochemical and infrastructure building. Infra and manufacturing will shine in defense, digital India, new ports, refineries, software ITS through software export zones and agro products for exports. So the infrastructure building has to happen. So the obvious solution is civil engineering, architectural engineering, both in diploma and degree. Food process industry, food industry இப்போ இந்த கொரோனாவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி ரொம்ப ஃபாஸ்டா பிக்கப் ஆக போகுது. FMCG நாங்க சொல்லுவோம், அந்த இண்டஸ்ட்ரி வரப்போகுது. ஃபுட் டெக்னாலஜி, நான் கன்வென்ஷனல் எனர்ஜி ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் will have the boost. நான் கன்வென்ஷனல்னா பவர் சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங், electrical and electronics engineering, which somebody will talk to you in detail about it. இந்த இன்ஜினியரிங்கெல்லாம் டிப்ளமாவோ இல்லை டிகிரியோ முடிச்சா சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடிலேயே ஐடி, BPO, KPO, நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங், பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங். ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் மச் அபவுட் BPO அண்ட் KPO. பட் லீகல் கூட இப்போ KPOல வந்துட்டு இருக்கு. இப்போதான் ஆர்டர்ஸ் பிக்கப் ஆகிட்டு இருக்கு யூரோப் யூனியன்ஸ்ல. So IT, all of you may be aware, we talked about business intelligence and all the models, cloud computing, all that is part of IT. So the focus is we need to identify the skill. இப்போ எனக்கு வந்து ஐடில போகணும், எனக்கு வந்து நிறைய மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் இருக்கு அப்படின்னா நான் என்ன செய்யணும்? ஐடிக்குள்ளர போயிட்டு ஹார்ட்வேரா சாஃப்ட்வேரான்னு ஐடென்டிஃபை பண்ணணும். நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் இருக்கு, ஹார்ட்வேர் அசம்பிளிங் இருக்கு, அதுக்கு அந்த இன்னும் நிறைய நான் சொன்னதெல்லாம் இருக்கு. அதுக்குள்ளர ஏதாவது ஒன்று நான் ஐடென்டிஃபை பண்ணி போகணும். The type of courses are app oriented, application oriented, engineering oriented, skill oriented. Computer science and application courses at bachelor's degree பார்த்தீங்கன்னா +2 முடிச்சவங்களுக்கு BSc computer science, BSc information technology, bachelor of computer application, BCom computer application, BBA computer application, BSc mathematics and computer science அப்படின்னு எல்லாம் 3 year courses இருக்கு. இது வந்து 3 year program, 10+2 முடிச்சவன். MCAன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அது டிகிரி முடிச்சவன வர்றது. ஆனா சில இன்ஸ்டியூட்ல MCAவும் டிகிரியும் சேர்ந்தாப்புல 5 years இருக்கு. அதனாலதான் நான் இதை கொடுத்துருக்கேன். தென் MSc in information management, MSc in software system, இதெல்லாம் இன்டகிரேட்டட் கோர்ஸாகவும் இருக்கு. தென் engineering courses with the dual degrees and UG PG for PG சேர்த்து 5 years ப்ரோக்ராம் இருக்கு. இப்போ நார்மலா படிச்சோம்னா BE 4 years, அதுக்கப்புறம் PG 2 years, அதுக்கப்புறம் இன்டர்ன் ப்ராஜெக்ட்னு ஒரு 3 months 6 months ஆகும். இப்போ எல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமா உங்களுக்காக 5 வருஷத்துல இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் அவைலபிள். ஸோ BTech on computer science engineering, dual degree. Dual degree could be any 2 choices from computer engineering or within the circuit branch. Circuit branch na communication engineering, instrumentation engineering, computer science engineering ஒரு சாய்ஸ். இது மூணுல ஏதாவது ஒரு 2 டிகிரி பாஸ் பண்ணலாம். பேப்பர்ஸ் நிறைய இருக்கும். எக்ஸாம்பிள் VIT இதை ஆஃபர் பண்றாங்க, இன்னும் சில யூனிவர்சிட்டிஸ் இதை ஆஃபர் பண்றாங்க. 2 டிகிரி வாங்கணும்னு நினைக்கிறவங்க 4 yearல 2 degrees வாங்க வாய்ப்பு இருக்கு. தென் BTech ஃபார் IT, பிசினஸ் சிஸ்டம்ஸ், ERP, அதுவும் இதே மாதிரி 5 years இருக்கு MTech ப்ரோக்ராம். அதுக்குள்ளர நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ரொபோட்டிக், டேட்டா சயின்ஸ். டேட்டா சயின்ஸ்ங்கிறது பியூரா மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்கில்ஸ் உள்ளவங்க இந்த டேட்டா சயின்ஸை ஆஃப் பண்ணலாம். BSc மேத்தமேட்டிக்ஸ், MSc மேத்தமேட்டிக்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவா கூட இதை கன்சிடர் பண்ணலாம். தென் அதர் டிபார்ட்மெண்ட், அதர் ஏரியாஸ் ஆர் அக்ரிகல்ச்சர், ஃபிஷரிஸ், சப்ளை செயின், அதெல்லாம் ஃபுட் அண்ட் டெக்னாலஜி கீழே வரும். And as per our PM speech about couple of days back, medical technology and healthcare industry will mark about 22% growth as per our PM speech on 22nd evening. And in the courses எல்லாம் சொல்றீங்க இதெல்லாம் VITல படிச்சா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ கோர்சஸ் வித்வுட் கட்டிங் ஒரு பாக்கெட், நம்ம பழனி சார் கூட சொல்லிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி கோர்சஸ் economy friendly for degree and diploma. Conventional BA, BSc, BCom at central universities,
திருவாரூர்ல ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்லயும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அங்க படிச்சீங்கன்னா பிஏ, பிஎஸ்சி, பிகாம் இந்த மாதிரி. அது தவிர பிஏ லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர், தமிழ் லிட்ரேச்சர் இந்த ப்ரோக்ராம் கூட இருக்க சான்சஸ் இருக்கு. அங்க படிச்சீங்கன்னா செலவு ரொம்ப கம்மி. ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸ்ல நம்ம பழனி சார் சொன்னாங்க, அதே மாதிரி அந்த காலேஜஸ்ல 123 காலேஜஸ்ல படிச்சாலும் உங்களுக்கு ஃபீஸ் கம்மி. Then engineering degrees, including the core areas like mechanical, EEE, civil, production, chemical engineering. At IITs, IIT கிடைக்கலன்னா NIT will not believe it. 5 years back fees வந்து per annum 3,000 rupees. Per annum 3,000 rupees தான் NITல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஃபீஸ். இப்போ கொஞ்சம் கூட இருக்கலாம். And state government engineering colleges like Gindi College of Engineering, Karakudu Engineering College, Madurai Tyagaraja College இங்க மாதிரிலாம். ஆர்ட்ஸ் வந்து படிச்சோம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிஏ இதெல்லாம் படிச்சோம்னா நீங்க வந்து ஐஏஎஸ் டார்கெட்டாவோ இல்லை வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் டார்கெட்டாவோ வச்சிருந்தா பரவாயில்ல. பட் இந்த EEE, சிவில், மெக்கானிக்கல் இதெல்லாம் பர் ஆனம் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் சப்போர்ட்டட் பிரைவேட் காலேஜஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 72,000 வரலாம். அதை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கூட 4 வருஷத்துல அரௌண்ட் 2.8 lakh வந்தாலும் உங்களுக்கு இது எப்படி இருந்தாலும் ஒரு ஜாப் ஜென்ரேட் பண்ணும் ஈஸியா. இன்ஜினியரிங்க்கு இன்னைக்கு ஸ்கோப் இல்லை அப்படிம்பாங்க, பட் நல்லா ரிசர்ச் லெவல்ல நம்ம பண்ணினோம்னா டெஃபினட்டா ஸ்கோப் இருக்கு. என்ன வரலையா? One minute. Is there any disturbance to anyone? Hello. Yes. Hello. Yes. செந்தில் உன்னோட ஸ்கிரீன் பிரசன்டிங் ஆஃப் பண்ணிடு. ஹலோ. வந்துட்டேன். இதோ பண்றேன், ஆஃப் பண்றேன். ஹலோ. செந்தில் ஆஃப் பண்ணப்பா. கிட்டு செந்தில் லைன்ல வராப்ல. செந்தில் இது பிரசன்டேஷன் ஆஃப் பண்ண சொல்லு. செந்தில் ரைட். இப்போ now okay right? Yes. Conventional economy friendly degree or diploma courses. இதை நம்ம IITs பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஹெல்த் சயின்சஸ், நர்சிங் கோர்ஸ், டென்டல் இதெல்லாம் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஆல்மோஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஒன்று இருக்கு. அதுல ஹெல்த் அதுல படிச்சீங்கன்னா அதுலயும் ஃபீஸ் கம்மி. மெடிசன், ஹெல்த் சயின்சஸ்ல என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குன்னு நான் சொல்றேன். பட் த ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர்ட் அட் ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், ஜிப்மர் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ரொம்ப கம்மி. பட் திரும்ப நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, என்னோட அனுபவத்துல unless you have a plan to go to UPSCயோ இல்ல குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமோ எழுதணும்ன்ற தெளிவான டார்கெட் இருந்தாலொழிய நீங்க இன்ஜினியரிங் மெடிசனை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். பிஏ, பிஎஸ்சிக்கு இதுக்கு டார்கெட் நான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆக போறேன், ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக போறேன்னா இது பெட்டரா இருக்கும். ஈவன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கூட பெட்டர். இதுக்கெல்லாம் இன்னைக்கு இல்லைனாலும் ஒன் கேன் டூ சம் அதர் கோர்சஸ் அண்ட் டூ செல்ஃப் பிசினஸ் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். பட் அது தப்பா இருக்கலாம், என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அதனால பிஏ, பிஎஸ்சி 3 years 4 years 3 years படிக்கிறத விட இன்ஜினியரிங் EEE இருந்தாலும் என்னைக்கு இருந்தாலும் அதுக்கு ஸ்கோப் இருக்கலாம். டிப்ளமா கோர்சஸ், டிப்ளமா இன் ட்ரெடிஷனல் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ், டெக்ஸ்டைல், ரயில்வே யூனிவர்சிட்டின்னு இப்போ ஒரு யூனிவர்சிட்டி வந்திருக்கு பரோடாவில். அந்த யூனிவர்சிட்டிலையும் ஃபீஸ் கம்மின்னு போன வருஷம் எனக்கு ஃபீட்பேக் வந்தது. அதுல படிச்சீங்கன்னா ரயில்வே டிகிரி, ரயில்வே ஆப்ரேட்டிங் மேனேஜ்மெண்ட், ஆப்ரேட்டிங் ஒரு மெயின் ஜங்ஷன்லயும் பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ஆஃபீஸ்னு இருக்கும். அந்த ஆஃபீஸ் பண்றது, ரயில்வே ரிசர்வேஷன், அப்புறம் ரயில்வே டெக்னிக்காலிட்டி, சிக்னல் இதெல்லாம் கத்து தரத்துக்கு கோர்சஸ் இருக்கு. பரோடாவில் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த கோர்சஸ் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்புறம் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங்னு சில காலேஜஸ்ல இருக்கு, இன்க்ளூடிங் பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அங்க டிப்ளமாவும் இருக்கு, ட்ரெடிஷனல் இன்ஜினியரிங் டிப்ளமா லைக் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அதுவும் இருக்கு. Then diploma in computer technology, diploma in computer engineering, then postgraduate diploma 1 year on degrees, then diploma in nursing and health sciences. எல்லா நர்சிங் மெடிக்கல் காலேஜஸ்லயும் 1 year டிப்ளமா ப்ரோக்ராம் நர்சிங்ல இருக்கு. DGNM அப்படின்னு இருக்கு.
Then skill-based courses on health sciences. MBBS-க்கு நீட் எக்ஸாம் எழுதணும், MBBS-ல பாஸ் பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன் இயர் கேப் விட்டு அடுத்த வருஷம் எழுதலாம். அப்படி இல்லைன்னா உடனே சேரணும்னா சில நல்ல பாப்புலர் கோர்சஸ் இருக்கு. அந்த கோர்சஸ் என்னன்னா ஆர்டியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி. Then optometry. Optometry is related to eyes. Audiology and speech therapy is very clear. Then BSc medical imaging technology. It is nothing but the radiology, X-ray, medical imaging. இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் வந்து எப்படி பென் டிரைவ்ல போடுறது, இதை எப்படி வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஃப்ளோல அனுப்புறது, இதுக்கு வந்து அப்ராட்ல நல்ல சான்சஸ் இருக்கு. இந்தியாவிலையும் ஒரு எமர்ஜிங் கோர்ஸா வந்துட்டு இருக்கு. இது மெடிக்கல் பிஎஸ்சி ரேடியாலஜிம்பாங்க, அப்படி இல்லைன்னா மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்சி லெபோரட்டரி டெக்னாலஜி, MLT. லெபோரட்டரி டெக்னாலஜிங்கிறது ரன்னிங் அ பேத்தாலஜி டிபார்ட்மெண்ட் இன் அ மெடிக்கல் ஹாஸ்பிட்டல். இந்த பேத்தாலஜியில பல விதமான டெஸ்ட், லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சு டயாபெட்டிஸ் டெஸ்ட், எம்டி ஸ்டொமக் டெஸ்ட், அதுலேருந்து ஆரம்பிச்சு கிரியாட்டின் டெஸ்ட், இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி இதெல்லாம் மாடர்ன் இதில் டேட்டாவில் கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி எப்படி அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி வர்றது. மெடிக்கல் லெபோரட்டரி டெக்னாலஜி, கம்ப்ளீட்லி மெடிக்கல் லேப் ரிலேட்டட் டு த பேத்தாலஜி. Then there is another program. இந்த ப்ரோக்ராம்னா 3-year program plus around 6 months internship extendable to 1 year. BOT, Bachelor of Occupational Therapy அப்படின்னு ஒன்று இருக்கு. இதுக்கும் இப்போ டிமாண்ட் ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி போன வருஷம் எனக்கு தெரிஞ்ச ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு 4 years முன்னாடி 20 பேர் படிச்ச இடத்துல இன்னைக்கு வந்து 120 பேர் படிச்சு இன்னொரு ஒரு 60 பேர் கியூல இருக்காங்க. அப்படி ஓடிட்டு இருக்கு. பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி. ஆக்குபேஷனல் தெரப்பினா இந்த பிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு அவங்களோட ரெஸ்பெக்டிவ் ஆக்குபேஷனை எப்படி பர்ஃபார்ம் பண்றது அப்படின்றத பத்தி கம்ப்ளீட் தெரப்பி. இதுல பிசியோதெரப்பியும் கொஞ்சம் இன்வால்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிபிடி, another fast moving item in medical industry, Bachelor of Physiotherapy. என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா பிஎஸ்சி ஜுவாலஜி, unless you have a specific target, I don't have any, I suggest otherwise. பிஎஸ்சி ஜுவாலஜி 3 years படிக்கிறத பிபிடி 3 years படிச்சா பிஎஸ்சியில நீங்க அப்ளை பண்ணக்கூடிய எல்லா வேலைக்கும் அப்ளை பண்ணலாம். அது தவிர you are awarded a doctor, you can put a doctor XYZ, you can prefix doctor. So physiotherapy எப்படி இருந்தாலும் வருங்காலத்துல நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வருது. பர்ஹாப்ஸ் நம்ம முன்னோர்கள் சொன்னதெல்லாம் ஃபாலோ சரியா பண்ணாதாலேயோ என்னமோ வருது. பட் எவ்ரி டே பாத்தீங்கன்னா பிசியோதெரபிஸ்டோட நீட் ரொம்ப மேல போயிட்டு இருக்கு. MBBS கிடைக்காத பட்சத்துல பிஎஸ்சி ஜுவாலஜி மாதிரியான கோர்ஸை கன்சிடர் பண்றச்ச பிபிடியும் கன்சிடர் பண்ணலாம். இதுவும் மெடிக்கல் காலேஜஸ்ல அரௌண்ட் 20,000 rupees per annum அப்படிதான் இருக்கு ஃபீஸ் உங்களுக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஓடிட்டு இருக்கிற ஒரு கோர்ஸ். அதுக்கப்புறம் பிஎஸ்சி ரீனல் டயாலிசிஸ் டெக்னாலஜி, RDT அப்படின்ற ப்ரோக்ராம். இதுவும் அதே மாதிரி பிசியோதெரப்பி மாதிரி எவ்ரிடே பார்த்தீங்கன்னா கிட்னி டயாலிசிஸ் பண்றவங்களோட எண்ணிக்கை மேலே போய்கிட்டே இருக்கு. அட் எனி டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் டயத்துல ஒரு 30-40 பேர், ஒரு 6 பிரான்ச் வச்சிருந்தா கூட ஒரு லைன்லயும் ஒரு 30 பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ரீனல் டயாலிசிஸ் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் தேவை. MBBS எல்லா நேரமும் இருக்க முடியாது. அதனால RDTன்னு ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்றாங்க. இதுவும் முக்காவாசி மெடிக்கல் காலேஜஸ்ல இருக்கு. தென் பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமும் அரௌண்ட் 3+1 year, 1 year being practical project or internship program, whatever you call. கிளினிக்கல் நியூட்ரிஷன் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. இதுவும் ஹெல்த் ரிலேட்டட் தான். அப்புறம் கார்டியோ பர்ஃபியூஷன் டெக்னாலஜி அப்படின்னு இந்த கார்டியோ கேர் கீழே வருது இந்த ப்ரோக்ராம். இதுவும் 3+1 year ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் முக்காவாசி மெடிக்கல் காலேஜஸ்ல இருக்கும். அப்புறம் ஃபீஸ் கூட கம்மியா இருக்க சான்சஸ் நிறைய இருக்கு. அது தவிர பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்லயும் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கு. பிஎஸ்சி OTAT, பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீஷியா டெக்னாலஜி. மெயினா ஆபரேட்டிவ் கேர் ஆபரேட் பண்றதுக்கு முன்னாடி மேஜர் ஆபரேஷனோ ஈவன் மைனர் ஆபரேஷன் இருந்தா கூட மைனர் அனஸ்தீஷியா ப்ரோக்ராம் மைனர் ஏரியாவுக்கு பண்ணுவாங்க. அவங்களுக்கு எப்படி அனஸ்தீஷியா ரெடி பண்றது, போஸ்ட் சர்ஜரி ப்ரோக்ராம் என்ன,
ப்ரீ சர்ஜரி என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும் இதெல்லாம் கவர் பண்ற ஒரு கோர்ஸ். ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா ப்ரோக்ராம், இதுவும் 3+1 இயர். தென் பிஎஸ்சி சர்ஜன் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம். இட் இஸ் பர்சீவ்ட் டு பி அ மினி எம்பிபிஎஸ். ஸோ இந்த ப்ரோக்ராமும் செலக்டட் மெடிக்கல் காலேஜஸ்ல இருக்கு. தென் பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம். அகைன் கிரிட்டிக்கல் கேர் யூனிட், ஐசியூ யூனிட், இது ரெண்டுக்கும் எப்படி ட்ராக் பண்ணணும், எப்படி வந்து டெக்னிக்கல் ட்ராக்கிங் எப்படி இருக்கு, அது தவிர கமர்ஷியல் பில்லிங் எப்படி இருக்கு, அது தவிர பேஷண்ட் கேர் எப்படி இருக்கு, அது தவிர ஃபார்மா கேர் எப்படி இருக்கு, இதெல்லாம் பண்ற ஒரு கோர்ஸ். இதுவும் 3+1 இயர். கார்டியோ கேர், கிரிட்டிக்கல் கேர். Then medical record science, it's available in most of the government medical colleges. And you have BPH, Bachelor of Public Health. இதே மாதிரி 3 years இருக்கு. இன்னொரு மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து பண்ணினா 5 yearsக்குள்ள முடியும். இது ப்ரீ ரிக்வசிட் வந்துட்டு எனி சயின்ஸ் டிகிரி, ப்ரிஃபரபிளி டிகிரி இன் நர்சிங் ஆர் எனி ஆஃப் த ஹெல்த் சயின்சஸ் டிகிரி விச் ஐ explained you, briefed you earlier. இந்த பிபிஹெச் ப்ரோக்ராம் படிச்சவங்களும் எம்பிஹெச்சுக்கு போகலாம். இது மேல சொல்லப்பட்ட நான் பிஎஸ்சி ஓடிஏடி, சர்ஜன் அசிஸ்டன்ட், சிசிடி, கார்டியோ கேர் இது படிச்சவங்களும் எம்பிஹெச் ப்ரோக்ராம் போகலாம். இந்த எம்பிஹெச் ப்ரோக்ராம்லாம் போனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இது தவிர டிப்ளமா இன் நர்சிங் ப்ரோக்ராம், திஸ் இஸ் ஆஃப்டர் 10th class. டிப்ளமா இன் நர்சிங் ப்ரோக்ராம், இதுவும் 3 year ப்ரோக்ராம், 2 year plus 1 year on internship. Then other shining 3 year courses, avionics, aircraft maintenance. இன்னைக்கு ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸுக்கு சதர்ன் ஸ்டேட்ல இருந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் நிறைய மெயின்டெனன்ஸ் சென்டர் இருக்கு. மெயினா ஓசூர் சுத்தி வருது எல்லாம். ஸோ அதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. தென் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் degrees, BSc or technology degree. They are available with not only government colleges, even private universities la kuda agriculture, horticulture, milk, dairy and fishery programs, and fashion designing and gem designing, gem and jewelry. That is a second biggest export for our country as of today. இன்னிய தேதியில சாஃப்ட்வேர் கூட 5வது இடத்துல தான் இருக்கு. The gems and jewelry, first one, refined petroleum export. பெட்ரோலியத்தை அவங்களே கொடுப்பாங்க, நம்ம ரிஃபைன் பண்ணி அனுப்பணும். இதுக்கு நமக்கு ரெவென்யூ வந்து $30 billion. அதுக்கு அடுத்து ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ்ல we need to architect their jewelries. அதுல பாத்தீங்கன்னா 24 பில்லியன், 24.2 பில்லியன் எக்ஸ்போர்ட் இருக்கு. ஸோ இதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சில்க் டெவலப்மெண்ட், ஓஷன் சயின்ஸ். தென் லாட் ஆஃப் லா டிகிரி, LLB, லா வித் பேசிக் டிகிரி, BA, BCom, BBM, BBA அண்ட் BSc. உதாரணத்துக்கு BCom LLB எடுத்தாக்க BCom 3 years, LLB 3 years. பட் இன்டகிரேட்டட் கோர்சஸ்னு இப்போ 5 year ப்ரோக்ராம் இருக்கு. 5 year ப்ரோக்ராம் நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கு. உதாரணத்துக்கு இங்க காட்டாங்குளத்தூர்ல உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில கூட LLB 5 year ப்ரோக்ராம் இருக்கு. நீங்க தனித்தனியா படிச்சா 6 years ஆகும். BCom LLBயும் சேர்ந்தே BCom LLBன்னு படிச்சீங்கன்னா 5 year ப்ரோக்ராம். So this is on law. There is a most of the universities are having department of law school, management school மாதிரி law school அப்படின்னு வச்சிருக்காங்க. அதர் BCom பாப்புலரா இருக்கிற BCom இப்போ அதுலயும் நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. BCom ரெகுலர், BCom அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், BCom காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட், BCom கம்ப்யூட்டர் சயின்ஸ், BCom ISM இன்டகிரேட்டட் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், BCom கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், BCom travel and tourism, bank management, BCom professional harness. இதை படிச்சீங்கன்னா நாட் ஓன்லி பேங்கிங், இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்டிங் இல்லாத அவங்க வந்து அப்ராட் அக்கௌண்டிங், GAAPன்னு யூஎஸ்ல எல்லாம் பண்ற அக்கௌண்டிங் அங்க கத்து தராங்க. ஸோ யூ ஹேவ் த கம்பேட்டபிலிட்டி வித் அப்ராட் வே ஆஃப் அக்கௌண்டிங் அப்பார்ட் ஃப்ரம் அவர் சிங்கிள் என்ட்ரி, டபுள் என்ட்ரி சிஸ்டம்ஸ். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், BCA, BBA, bank management, BBM, bank management, then Bachelor of Finance Management, Hotel Management, then BA Mass Communication. இதெல்லாமும் புதுசா வர்ற நல்ல கோர்சஸ். இதெல்லாம் கவர்மெண்ட் காலேஜில் இருந்ததுன்னா வெல் அண்ட் குட்.
உங்களுக்கு ஃபீஸும் கம்மியா இருக்கும். Then medical related, pure medicine, not health science or allied health sciences. பார்த்தீங்கன்னா MBBS you have to come through NEET as of today. Then BAMS on Ayurveda, BSMS Siddha, BUMS Unani, BHMS Homeopathic, BNOS Naturopathy and Yoga. Even I am doing second year on this. Then BDS Dental Integrated Course. Then Veterinary Science, Bachelor of Veterinary Science. Then other professional courses, they include microbiology, biotechnology, library science, BPharm, then which our friends will be talking to you on CA, company secretariat, and cost and works accountant. Then you have to go through entrance, inter, final. So that reminds me, I just cleared inter exam about some couple of 20 years back on ICWA. That reminds me. Anyway, my friend will be talking about this. Today, the computer aided teaching has gained momentum. எங்க போனாலும் distance education, online education அப்படின்றது வந்திருக்கு. அதுக்கு இந்த multimedia, revised configuration, enlarged configuration of a standard computer, multimedia use பண்ணி எப்படி டீச்சிங் பண்ணலாம் அப்படின்றது நல்ல கோர்ஸ். அது ஒவ்வொருத்தரும் கத்துக்கணும். இது எக்ஸ்ட்ரா ஸ்கில்லா ஒவ்வொருத்தரும் டெவலப் பண்ணிக்கணும். With this, I'm switching out to the next division of topic. How do you choose a college or university? Choosing colleges, you need to check at good facilities, lab, equipments, இது இருக்கான்னு பார்க்கணும். நல்ல laboratories, equipments இருக்கா, lab fully equipped. கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா அதுல கம்ப்யூட்டர் லேப்னு வச்சா அதுல வெறும் பிசி மட்டும் இல்லாத சர்வர்ஸ் இருக்கா, ஹையர் அண்ட் சர்வர்ஸ் இருக்கா, அதுல அட்லீஸ்ட் 1 or 2 மல்டிமீடியா சிஸ்டம்ஸ் இருக்கா, பிடிபி 11 இருக்கா, மினி சர்வர் இருக்கா, பெரிய யூனிவர்சிட்டினா மெயின் ஃப்ரேம் என்ட்ரி லெவல் இருக்கா, இஆர்பி என்ட்ரி லெவல் ப்ரோக்ராம்ஸ், எஸ்ஏபி ப்ரோக்ராம் இருக்கா, இதெல்லாம் இருக்கான்னு இந்த எக்யூப்மெண்ட் லிஸ்ட்ல செக் பண்ணும். அடுத்தது அவைலபிலிட்டி ஆஃப் குவாலிட்டி டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் அங்க இருக்கிறவங்க ரிசர்ச் பண்ணிருக்காங்களா, ரிசர்ச் பண்ணாங்கன்னா பேட்டன்ட் அவங்களுக்கு ஏதாவது இருக்கா, பப்ளிகேஷன்ஸ் இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு செக் பண்ணணும். பப்ளிஷ் பண்ணிருக்காங்களா இன்டர்நேஷனல் ஜேர்னல்ல, எத்தனை ஜேர்னல்ல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு 12 இன்டர்நேஷனல் ஜேர்னல்லையும் 38 ஜேர்னல்லையும் பப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன், பேட்டன் 2 ஃபைல் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி இதை விட தாண்டி பண்றவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இந்த லைன்ல பப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்களா, ஸ்கில்ஸ் அவங்களுக்கு என்ன ஃபேக்கல்டிஸ்க்கு அப்படின்றத பார்க்கணும். ஸ்மார்ட் கிளாஸஸ் இருக்கா, வைஃபையோட, டிஜிட்டல் லைப்ரரிஸ் இருக்கா, லைப்ரரி போய் புக் எடுக்கணும்னு தேவையில்லை. உங்களுக்கு ஒரு புக்கு தேவைப்படுது, மெடிக்கல் இமேஜிங் சர்வீசஸ்னு ஒரு புக் இருக்கு, 650 pages யூஎஸ்ல ஆத்தர் உள்ள புக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு 10 காப்பி தான் இருக்கும். இந்த டிஜிட்டல் காப்பி இருந்தா யார் வேணாலும் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டி இருக்கா. ஸ்மார்ட் கிளாஸஸ்ல அவங்க இப்போ மழை காலம் வரப்போகுது, நம்ம பையங்கள்லாம் ஊருக்கு வந்தாங்கன்னா திரும்பி போறது கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல யூனிவர்சிட்டி க்ளோஸ் இல்லாத அப்பயும் லெசன்ஸ் போயிட்டு இருக்கணும், எக்ஸாமினேஷன் போயிட்டு இருக்கணும். அதெல்லாம் பண்றதுக்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, வைஃபை இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணணும். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பர்சன்டேஜ் ஃபார் த பாஸ் 6 years or 10 years, how much. What is the type of multinational and other national companies visited that particular college or university. See the placement track record, percentage of placement. Then value added courses with employable and deployable skills இருக்கணும். வெறும் தியரி மட்டும் இருக்கக்கூடாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா நீங்க எப்படி டேட்டாவை கிளவுட்ல லோட் பண்றது அப்படின்றதுல இருந்து ஆரம்பிச்சு எப்படி சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் ஆர்கிடெக்ட் பண்றது, எப்படி டிசைன் ஆர்கிடெக்சர் பண்றது, இதெல்லாம் பிராக்டிக்கலா சொல்லித்தரக்கூடிய சிலபஸ் இருக்கணும். எனக்கு கூட என்னோட அனுபவத்துல முதல் 2-3 years சிலபஸ் சேஞ்ச் பண்றதுல ரொம்ப எனக்கு சேலஞ்சிங்கா இருந்தது. நிறைய பேர் அப்போஸ் கூட பண்ணாங்க, பட் வேற வழி இல்லை. சிலபஸ் சேஞ்ச் நம்ம இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி படிக்கணும்னா
சிலபஸ் நல்லா கரண்டா இருக்கணும். கம்ப்யூட்டிங்ல இன்னைக்கு என்ன வந்திருக்கு, இஆர்பில இன்னைக்கு என்ன வந்திருக்கு, எந்த ஏரியா படிக்கிறானோ அந்த ஏரியாவை மொத்த யூனிவர்சிட்டியில உள்ள சிலபஸ்ல இருந்து எடுத்து அவன் அதையும் படிச்சிடணும். அதுல பப்ளிகேஷன் கூட பையன் கொடுக்கணும். அந்த மாதிரி பண்ணா அட் பார் வித் அதர் டீம்டு யூனிவர்சிட்டி போகலாம். டீம்டு யூனிவர்சிட்டி முக்காவாசி யூனிவர்சிட்டியில சிலபஸ் எல்லாம் கரண்டா இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டியில இஆர்பி சொல்யூஷன்ஸ் அப்படியே போன ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வந்தது. இங்க ஸ்டூடெண்ட் கத்துக்கிறானா கத்துக்கலையா ஸ்டூடெண்ட்றது வேற விஷயம். பட் ஃபெசிலிட்டி அங்க இருக்கு. அப்புறம் கொலாபரேஷன் வித் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ். ஸோ திஸ் ஆர் ஆல் த பிராட் பராமீட்டர்ஸ் இன் சூசிங் த ரைட் காலேஜஸ் ஆர் யூனிவர்சிட்டிஸ். மெயினா குவாலிட்டி ஆஃப் டீச்சர்ஸ், பிளேஸ்மெண்ட் ட்ராக் ரெக்கார்ட், சிலபஸ், அவங்க எம்ப்ளாயபிள் டிப்ளாயபிள் ஸ்கில்ஸ், டிப்ளாயபிள்னா அப்ளை பண்ற ஸ்கில்ஸ், அதெல்லாம் சொல்லித்தாங்களா. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர் ப்ராஜெக்ட் தான் இருக்கும். அந்த ப்ராஜெக்டும் போது பப்ளிகேஷன் கேட்பாங்க, பேட்டர்ன் ஃபைல் பண்ண சொல்லுவாங்க. பேட்டர்ன் ஃபைல் பண்ணா தட் இஸ் கால்ட் டிப்ளாயபிள் ஸ்கில். உடனே அவன் வந்து அங்கேருந்து அந்தந்த கன்சர்ன் இண்டஸ்ட்ரியில அவன் ஈஸியா செலக்ட் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். தென் இன்ஸ்டியூட் இண்டஸ்ட்ரி இன்ட்ராக்ஷன் செல் அங்க இருக்கா, அங்க மீட்டிங் போடுறாங்களா, அடிக்கடி ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்றாங்களா, அவங்க வேற பில்டிங் அண்ட் அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வாட்டர், பில்டிங், லைட்டிங், இதெல்லாம் எப்படி இருக்கு. ஸ்கில் பேஸ்டு சிலபஸ் ரொம்ப முக்கியம். இப்போ கவர்மெண்ட் காலேஜஸ்ல நம்ம அதை செக் பண்ண முடியாது. பட் அதே நேரத்தில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ரிவைஸ்டா வந்திருக்க சிலபஸ் மற்ற யூனிவர்சிட்டியில இருக்க சிலபஸை கம்பேர் பண்ணி வொகேஷன் பொழுது அதை அவனை படிச்சு கத்துக்க சொல்லணும். ப்ராஜெக்டும் எம்ப்ளாயபிள் ப்ராஜெக்டா எடுக்க சொல்லணும். கவர்மெண்ட் காலேஜா இருந்தா கூட எம்ப்ளாயபிள் ப்ராஜெக்ட்ஸை ஈஸியா அவங்களும் நிறைய பண்ணுவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டியில எல்லாம் லேட்டஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் அவங்கள்ட்ட இருக்கு. நம்ம தான் அதை கேட்டு வாங்கிக்கணும். கவர்மெண்ட் காலேஜஸ்ல எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. நம்ம தேடி போய் ரைட் ப்ரொஃபசர்ஸை, ரைட் டெக்னீஷியனை நம்ம கண்டுபிடிச்சு நம்மளோட ப்ராஜெக்டை நம்ம தான் கான்ஃபிகர் பண்ணணும். அவங்களா நம்ம கிட்ட வரமாட்டாங்க. அதுதான் மற்ற கவர்மெண்ட் காலேஜுக்கும் பிரைவேட் காலேஜுக்கும் வித்தியாசம். பப்ளிகேஷன் கூட நம்ம தான் வந்து ஒரு அங்க உள்ள ஸ்டாஃப்ங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க ஹெல்ப் எடுத்துட்டு பண்ணணும். அண்ட் குவாலிஃபைட் கைட்ஸ் இருக்காங்களா, ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, இதுதான் மேஜர் பராமீட்டர்ஸ் இன் சூசிங் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ். இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்ல இப்போ சன்ரைஸ் இண்டஸ்ட்ரியா வந்துட்டு இருக்கிறது ஏவியேஷன் செக்டர், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், பயோடெக்னாலஜில இப்போ எக்ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. என்னைக்கு இருந்தாலும் எக்ஸ்போர்ட்ஸ் வில் டிசைட் பிகாஸ் அவர் ஆயில் பில் இஸ் டூ ஹை. முன்னாடி ஆயில் பில் பாத்தீங்கன்னா 400 பில்லியன் ஆயில் பில் இருந்தா சாஃப்ட்வேர் 310 பில்லியன்ஸ் இருக்கும். இன்னைக்கு சாஃப்ட்வேர் அவ்வளவு இல்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா டிமாண்ட் குறைஞ்சு போச்சு ஒண்ணு. ரெண்டாவது கண்ட்ரிஸ், சின்ன சின்ன கண்ட்ரிஸ், பிலிப்பைன்ஸ், சைனாவில் முன்னாடி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் வேர் வெரி லெஸ். டுடே சைனா காம்படிஷன் இஸ் வெரி டஃப் டு மேனேஜ், பர்டிகுலர்லி இன் BPO ஏரியாஸ் அண்ட் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் ஏரியாஸ். அதுலலாம் சைனீஸ் காம்படிஷன். BPOல பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் காம்படிஷன், அதே மாதிரி மலேசியன் காம்படிஷன் KPO, சிங்கப்பூர்ல KPO காம்படிஷன். இதை வச்சு நம்ம இண்டஸ்ட்ரி இன்னைக்கு ரன் பண்றது இந்தியாவில் ரொம்ப சிரமம். அங்க கோட் பண்றது, சைனாவில் கோட் பண்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு டாஸ்க்கு நம்ம $100 கோட் பண்ணோம்னா அதே இதை சைனாவில் $40 தான் கோட் பண்ணுவாங்க. அதனால ஆர்டர் அவனுக்கு தான் போகும். அதனால அந்த ஆர்டரை வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ. அதனால சாஃப்ட்வேர் குறைஞ்சி போனதால அதை இன்னும் கொஞ்ச நாள்ல அது இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கு வழி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி ஆகுன்றது தெரியல. பட் நான் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னா மற்ற ஏரியாஸும் அதனால எக்ஸ்பேண்ட் ஆகும். பயோடெக்னாலஜி எக்ஸ்போர்ட்ஸ் ஏறும், ஆர்கிடெக்டட் ஜெம் ஜுவல்லரி, அதே மாதிரி பெட்ரோகெமிக்கல், ஹாஸ்பிட்டல் செக்டர், ஐ சர்ஜரிலாம் இந்தியாவில் இது சீப் அண்ட் பெஸ்ட். ஸோ ஹாஸ்பிட்டல் டூரிசம் மே பிக்அப் த்ரூ ITES செக்டர். அப்புறம் ரீட்டைல் செக்டர் வந்து லோக்கல் இண்டஸ்ட்ரி, மைனிங், பெட்ரோ அண்ட் மினரல் செக்டர், ஃபார்மசிட்டிக்கல் செக்டரும் நல்ல எக்ஸ்போஸை கொடுக்குது. டெலிகாம் செக்டர் ஆஸ் பர் அவர் பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச் வர்ற 5Gல ஒரு இன்னொரு 50 கோடி பேருக்கு இந்த 2 வருஷத்துல போன்ஸ் 50 கோடி பேரை போய் ரீச் ஆகும். ஏற்கனவே 50 கோடி பேரை ரீச் ஆயிருக்கு. அதாவது 50 கோடி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. தென் மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் செக்டர். These are all Indian industries likely to boom soon. இதுல என்னென்ன தேவைன்னா டெஸ்டிங், இன்ஜினியரிங் டிசைன், குவாலிட்டி, சிஸ்டம் சப்போர்ட் அண்ட் ப்ராடக்ட் சப்போர்ட்.
இந்த செக்மெண்ட்ஸுக்கெல்லாம் தேவை. இண்டஸ்ட்ரி டொமைன்ஸ் ஆர் mobile companies, retailers, financial, medical, automobile. Job opportunities in domains. Job opportunity பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனி, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், சப்போர்ட், இதுல ஆன்சைட் காம்பனன்ட் இருக்கு. அப்ராட் போகணுன்றவங்களுக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஐடி எனேபிள்டு சர்வீசஸ், பிபிஓ, கேபிஓ, இன்டர்நெட் பேஸ்ட் சேல்ஸ் மார்க்கெட்டிங், டெலிவரி சிஸ்டம்ஸ், மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன், இதுவும் ஆன்சைட் ப்ரொவிஷன் இருக்கு. Engineering, design and manufacturing, specialized technical services including insurance, then multimedia, animation, opportunities are more in multimedia and animation because the abroad competition, Philippines எல்லாம் இன்னும் இதுக்குள்ள என்டர் ஆகல அதிகமா, அது இல்லாத இன்னும் சைனீஸும் இதுல நிறைய என்டர் ஆகல. Then multimedia and animation and other graphics courses, 10+2 courses லிஸ்ட் கொடுத்துருக்கேன். டிப்ளமா இன் ஃபார்ம் மேனேஜ்மெண்ட், இன்டீரியர் டிசைன், கார்மெண்ட் டெக்னாலஜி, பியூட்டி கல்ச்சர் அண்ட் டேட்டா என்ட்ரி, 1 or 2 years, 10th or higher secondary level. Then film and video communication, film editing, cinematography, film processing, film division diploma, +2 முடிச்சுட்டு டிகிரி, +2 டிகிரி இருக்கு. Diploma in advanced computer arts, 10th standard. ITI, Industrial Training Institute, diesel mechanic, fitter, welder, stenographer, mechanic, electrical, plumbing, electrician, plumbing, இதுக்கு 10th standard. Then advanced courses on computer graphics and animation, 1 year program. Certificate on 3D animation, 10th standard, higher secondary, இது 12-week program. Advanced course on computer graphics and 10th standard தான் தேவை. Other popular diplomas, advertisement and commercial management, event management, diploma in foreign language. இப்போ ஃபாரின்ல இருந்து வர்ற பிபிஓ, கேபிஓ, ஐடியை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஃபாரின் லாங்குவேஜ் டிப்ளமா தேவைப்படுது. ஈவன் பிஎஸ்சி, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்களுக்கு கூட ஃபாரின் லாங்குவேஜ் தேவைப்படுது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஆல் 2 year programs. Then facts about animation and gaming. Global animation industry is estimated about $75 billion. Indian animation industry பார்த்தீங்கன்னா roughly $1 billion. Annual growth 5 to 30%. In India, there are about, the game ஏன் தேவைப்படுது, இது அனிமேஷன் இண்டஸ்ட்ரி ஏன்னா we have more number of TVs, அவங்களுக்கு ப்ரோக்ராம் பண்றதுக்கே இது நிறைய தேவைப்படுது. So this industry IT enabled service sector is expected to employ around 2.1 million professionals by 2025. இது ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இதோட ஸ்கில்ஸ். அப்புறம் மல்டிமீடியா அனிமேஷன் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். பிஎஸ்சி இன் விஷுவல் கம்யூனிகேஷன் இஸ் another emerging area. பிஎஸ்சி விஸ்காம், very popular. Then பிஎஸ்சி in multimedia, பிஎஸ்சி in media graphics and animation. Then BFA, Bachelor of Fine Arts, Bachelor in Design, 4-year program. Then diploma degree in agriculture technology, primary and secondary teacher program. Then B.Ed M.Ed program, MPhil program. Then M.Tech in software, M.Tech in PG in cloud computing. Then data science, then industrial engineering. So this you have integrated program also available. 1 year save பண்ணோம், பட் பிஜி படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இப்பயே இந்த இன்டகிரேட்டட் ப்ரோக்ராமை திங்க் பண்ணலாம். 1 year மினிமைஸ் ஆகும். அவங்களுக்காக இந்த எம்டெக் சேர்த்திருக்கேங்க. எம்டெக் படிக்கணும்னு, மல்டிமீடியா எம்டெக் படிக்கணும், இல்லை எம்டெக் கிளவுட் கம்ப்யூட்டிங் படிக்கணுன்றவங்க இந்த ப்ரோக்ராம் சூஸ் பண்ணலாம். இன்டகிரேட்டட் கோர்ஸ் வித் எம்டெக், பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இஸ் ஆஃபரிங், VIT is offering, so many institutions are offering this program. என் பையனை எம்டெக் வரைக்கும் படிக்க வைக்க போறேன்றவங்க they do not have to waste 4+2 years. Instead 5-year program will do. IT companiesல TCS is requiring 40,000 people within 3-4 months. In fee 30,000 as per the newspaper information. And other companies including HCL Technologies are roughly 80,000. Qualification is BE or BSc Mathematics, Computer Science, Statistics, IT. Near BSc is enough, 3-year program. The software development, the work required, the work they are going to take is software development, maintenance, testing, quality, product development. Salary starting from 20+ onwards. Then the IT enabled services, insurance sector, 100%
எஃப்டிஐக்கு ஓப்பன் பண்ணி விட போறாங்க. ஹெல்த் கேர் 74%, பேங்கிங் செக்டர், டெலிகம்யூனிகேஷன், media entertainment, internet and computer security, then portfolio management and online trading of stocks and commodities. இதெல்லாம் ஐடி enabled services. இன்டர்நெட்டை யூஸ் பண்ற சர்வீசஸ், ஹெவிலி டிபெண்டன்ட் ஆன் இன்டர்நெட். இதுக்கும் நல்ல ஸ்கோப் இருக்கு. குறிப்பா இன்சூரன்ஸுக்கெல்லாம் நல்ல இன்சூரன்ஸ், ஹெல்த் கேர், they are going to witness a boom. Even healthcare tourism is on the pipeline. Engineering and design la automotive, automobile construction, automation of production and manufacturing. Other job opportunities for +2 degree eligibility, +2 degree உள்ளது ITES, then medical transcription, then journalism, public relations, degree with good English skills are required. What are the last topic is what are the industry expectation, right? Particularly I'm going to talk on software and other engineering services also. You need to have good aptitude individually. This aptitude is perceived to be a talent. Attitude, interest, involvement, right? Zoom and zeal and enthusiasm, sincerity. As attitude decides your career altitude. Exposure to programming languages, computer programming languages in specific cases. எல்லா கேஸ்லயும் கிடையாது. Understanding about the industry, domain. Industry means domain. Technical skill, soft skills, cross-culture skills, interaction, work ethics. Not last but not least is releasing the deliverable with quality in time. The encouraging facts are recruitment in product development, testing, maintenance, multimedia and animation, great demand for IT-enabled services, foreign companies coming to India for insurance, defense. Defense is getting open for 74% and healthcare segments. Complete automation of services by private and defense sectors. Therefore, though the industry is in the grip of recession for the past many months due to COVID-19, it has the ability to resurface at a higher degree of momentum with added opportunities and new dimensions. இப்போ இந்த கோவிட்னால இண்டஸ்ட்ரி ரொம்ப ஸ்லோவா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல கொஞ்சமா இண்டஸ்ட்ரி பிக்கப் ஆகி இந்த ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா அமையுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு நம்புறேன். ஸோ என்ன தேவைன்னா, நாட் ஜஸ்ட் ஒரு பிஎஸ்சி பாஸ் பண்ணினோம் இல்லை பிஇ பாஸ் பண்ணோம் அப்படின்றது இருக்கக்கூடாது. அந்த பாஸ் பண்ற ப்ராசஸ்ல என்னென்னலாம் நம்ம ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிட்டோம், சூட்டபிள் ஸ்கில் டெவலப்மெண்ட் டு த கரண்ட் ரிக்வயர்மெண்ட். இன்னைய தேதிக்கு சூட்டபிள் ஸ்கில் டெவலப்மெண்ட் தேவை. Requirement of business or nation is a need of the hour. இன்னைக்கு என்ன தேவைன்னா, it is not just a degree or kilogramming with lot of papers, certificates. என்ன தேவைன்னா, எனக்கு உங்களுக்கு தேவை டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன், கிளவுட்ல 3 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், கிளவுட்ல ரிசர்ச் பண்ணியிருக்கேன், பேப்பர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். Therefore I consider myself to be suitable for this பர்டிகுலர் ஜாப் அப்படின்னு சொல்ற மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்கணும். ஆக படிக்கும் பொழுது ஜஸ்ட் மார்க்ஸ் மட்டும் பார்க்காத, நம்ம என்னென்ன ஸ்கில் இதுல வருது. ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல என்ன ஸ்கில் டெவலப் பண்றோம், ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல பிசிக்ஸ் படிக்கணும், பிசிக்ஸ்ல ப்ராஜெக்ட் பண்றோம், அதுல என்ன ஸ்கில் வருது அப்படின்றத நம்ம ஏர்மார்க் பண்ணிக்கணும். அது இல்லாத நான் சூஸ் பண்ற கோர்ஸ் என்னோட இன்ட்ரெஸ்டா சேர்ந்துதான் இருக்கணும். என்னோட இன்ட்ரெஸ்டும் எபிலிட்டி, என்னோட எபிலிட்டி மேத்தமேட்டிக்ஸ் ஆர் இன்சூரன்ஸ் அப்படின்னா நான் சூஸ் பண்ற சாஃப்ட்வேர் இன்சூரன்ஸா இருக்கணும். எபிலிட்டியும் இன்ட்ரெஸ்டும் ரெண்டும் ஒன்னா இருந்தா, அதாவது படிக்கிறவங்களோட எபிலிட்டியும் இன்ட்ரெஸ்டும் ஒன்னா இருக்கும். நாட் பேரண்ட் ஆர் சம்மோன் எல்ஸ். படிக்கிறவனுக்கு நல்ல ஸ்கில் இருக்கு, எனக்கு இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு போகணும்னு ஆசையா இருக்கு, ஒரு இன்சூரன்ஸ் டேபிள் நம்பர் 20, டேர்ம் நம்பர் 20 years with the premium of 6,000, money back policy, what is the net present valueன்றத குயிக்கா நான் சொல்லிடுவேன் பை ஃபிங்கர் கம்ப்யூட்டிங் அப்படின்றவங்களுக்கு இன்சூரன்ஸ் செக்மெண்ட்ல போடணும், இல்ல நம்பர் கிரன்ச்சிங்ல போடணும், அப்படி இல்ல கிளவுட் கம்ப்யூட்டிங்ல போடணும். அந்த மாதிரி அவங்களோட என்னென்ன ஸ்கில் அவங்களுக்கு இருக்கு, அவங்களுக்கு என்ன எபிலிட்டிஸ் இருக்கு. இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டே நம்ம என்னத்தை பண்ணணும்னா அவங்க எபிலிட்டியை பேஸ் பண்ணி தான் நம்ம முடிவு பண்ணணும். ஸ்கில் டெவலப்மெண்ட் எதுல இருந்து வருது அப்படின்னா உங்களுக்கு இந்த கோர்சஸ் மூலமா வருது. படிக்கிற இன்ஜினியரிங் கோர்சஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ், மெடிசன், ஹெல்த் சயின்சஸ், இதுல தான் உங்களுக்கு
ஸ்கில் டெவலப்மெண்ட் வருது. இந்த எபிலிட்டிஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி போட்டா நிச்சயமா நல்லா இருக்கும். அவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு ஸ்கில் இருக்கு. அது என்ன ஸ்கில்ன்றத ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு எபிலிட்டி இருக்கு. அது என்ன எபிலிட்டின்றத நம்ம கண்டுபிடிச்சு நிச்சயமா அவங்களுக்கு சூட்டபிளான ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆர் டிகிரி ப்ரோக்ராம் பண்ணா எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். So with this, I am winding up my session. Thank you. Huh? Thank you, definitely. There are some questions. இது கேள்வி கேட்டிருக்காரு. Lot of subdivisions are in ITCS based on the present market. பிரசன்ட் மார்க்கெட்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா கிளவுட் கம்ப்யூட்டிங், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் வந்து பாப்புலரா இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். அதுல ஏதாவது ஒண்ணு அவங்களோட எபிலிட்டி எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சூஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்கோ அதுக்கு சூஸ் பண்ணி அவங்க படிக்கலாம். இது மூணும் இன்னைய தேதியில இன்னொரு 4-5 வருஷத்துக்கு டெஃபினட்டா ரூல் பண்ணும் இண்டஸ்ட்ரியை, சந்தேகமே இல்லை. அதுல இன்னொரு கேள்வி அவரு which one is popular in ITCS sector please particular அப்படின்னு கேட்டிருக்காரு. நம்பர் 1ன்னு சொல்லணும்னா டேட்டா சயின்ஸ் சொல்லலாம். டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். 1, 2, 3